வணக்கம். இது வந்து தனுசு லக்ன ஜாதகம். லக்னாதிபதி எங்கே இருக்கார் பாருங்க. லக்னாதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அதாவது குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். லக்னத்தில் வந்து செவ்வாய் இருக்கார் ஆக்சுவலாக. ஓகே, இந்த ஜாதகர் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசணுன்னா இவர் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கார். நல்ல லெவலில் இருக்கார். ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவருக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபாரினில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம் ஆக்சுவலாக. ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசை, குரு புக்தி, குரு அந்தரம் போயிட்டுருக்கு. இப்போ பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அதாவது 8ஆம் இடத்துக்குரியவன் 9ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா. இதனுடைய பலன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்குரியவன், அதாவது 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்குரியவன் யார்? சந்திரன். அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை. ஓகேங்களா. அப்பாவுக்கு விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பாக்கியம் சம்மந்தப்பட்ட சரிவு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ குரு வந்து எங்கே இருக்கார்? குரு தசை, குரு புக்தி. குரு வந்து எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இந்த பார்வை இருக்கு இல்லைங்களா, பார்வை வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. குருனுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குது குரு ஆக்சுவலாக. அப்போது இந்த தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்வையை பார்க்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குது. லக்னாதிபதி பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சிம்மத்தை வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது 11ஆம் இடத்தையும் வந்து குரு பார்வை செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது சந்திர திசை, குரு புக்தி, குரு அந்தரம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. குரு வந்து ஃபேவரபுளாக தான் இருக்கார். ஓகேங்களா. சந்திரன் வந்து 8ஆம் இடத்துக்குரியவன் 9ஆம் இடத்துல இருந்தால் கூட 9ஆம் இடத்துல தான் இருக்கார். ஓகேங்களா. நல்லா இருக்காருன்னா நல்லா இருக்காருன்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா. ஆனால் இந்த குரு தசை, குரு புக்தி, இந்த குரு பார்க்குறாரு இல்லையா, குரு பார்வை வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. லக்னத்துக்கு, இந்த ஜென்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 31 வயசு இவருக்கு ஆக்சுவலாக. இந்த டைமில் அவர் மனநல பாதிப்பு வந்து இவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ திசாபுக்தி வாயிலாக பார்க்கும்போது பெரிய சரிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. பெரிய சரிவு, பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை சொல்லவே முடியாது ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஏல்பி லக்னம் மூலமாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது வந்து நல்லா அவங்களுக்கு க்ளீனாக தெரியும் அப்படின்றது தான் உண்மை. ஓகே, என்னன்னு பார்ப்போம் நம்ம. இப்போது லக்னாதிபதி, ஏஎல்பி லக்னாதிபதி யார்? இந்த ஏஎல்பி லக்னாதிபதி குரு, மீன ராசி அதிபதி குரு. இந்த குரு இந்த ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா, நம்பர் 1. அதுக்கப்புறம் இந்த நட்சத்திராதிபதி யார்? ரேவதி நட்சத்திராதிபதி. ஓகேங்களா. அந்த ரேவதி நட்சத்திராதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா இந்த லக்னத்துக்கு இந்த நட்சத்திராதிபதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதுவும் ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. அது ஏஎல்பி படித்தவங்களுக்கு தெரியும். 2வது, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சித்த பிரம்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது மனநல பாதிப்பு அப்படின்னு வரும்போது இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்குரியவன் யார்? சந்திரன். சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை, பிரச்சனைக்குரிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்குரியவன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. 6ஆம் இடத்துக்குரியவன் யார்? ஏஎல்பி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரியவன் சூரியன். அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னாவே ஏஎல்பி படித்தவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. இது ஒரு பெரிய வந்து அது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 31 ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து கரெக்டாக நடக்குது அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா ரேவதி நட்சத்திரம் D9 வந்து எங்கே விழும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தனுசு ராசியில் விழும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் உண்மை. இந்த அமைப்பில் வந்து ஏஎல்பி லக்னம் ரேவதி டைரெக்டாகவே பார்த்தா பலன் வரும், ஏஎல்பி லக்னம் மூலமாக பார்த்தால் பலன் வரும் அப்படின்றது தான் உண்மை ஆக்சுவலாக. அப்போது ஏஎல்பி லக்னம் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகும்போது புதன் ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது
ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி சந்திரன் அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். இயல்பு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இயல்பு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய பிரச்சனையை குறிக்கும். அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து லக்னாதிபதியே யார்? லக்னாதிபதியே வந்து பார்த்திங்கன்னா குரு. அவர் வந்து இயல்பு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. அப்போ ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போச்சுனாவே இந்த ஜாதகம் பார்த்த உடனே இந்த ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இதை வந்து இது ஏற்கனவே 31 வயசில் நடந்து முடிந்த ஒரு விஷயம், ஏன் இதை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நடந்து முடிந்த விஷயங்களை வந்து நம்ம ஆய்வு செய்யும்போது நடக்க போகிற விஷயங்கள் துல்லியமாக பலன் எடுக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.